ஜெயந்தி பிக்சர்ஸின் உரிமையாளர் கனகசபை செட்டியார் தயாரிப்பில் உருவானதுதான் மாட்டுக்கார வேலன் திரைப்படம். அந்த படத்தின் 100வது நாள் விழா சேலத்தில் நடந்தது. மக்கள் திலகமும் வந்திருந்தார். சேலத்தில் விழா நடந்த திரையரங்கத்தின் முதலாளி ஒரு மூதாட்டியை அழைத்து வந்தார் மேடை அருகே. மக்கள் திலகத்திடம் படம் ஓடிய 100 நாட்களும் விடாமல் இந்தம்மா டிக்கெட் வாங்கி வந்து பார்த்தார்கள், அவர் உங்களை நேர்ல பார்க்கணுமாம் என்று சொல்ல, மக்கள் திலகம் எழுந்து கை கொடுத்து அவரை மேடையில் ஏற்றி தன் அருகில் உட்கார வைத்தார். வந்திருந்தவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் அந்த மூதாட்டியிடம் குசலம் விசாரித்து துவங்கினார். விதவையாகி 30 வருஷமாச்சு, பிள்ளைங்க இருந்தும் இல்ல, கீரை வித்து வயத்தை கழுவுற, அந்த கூடைய சுமந்தால் ஒரு நாளைக்கு 3 ரூபாய் கிடைக்கும், அதிலே 1 ரூபாய் உங்க படம் பார்க்க செலவழிச்சேன் என்றார். எதுக்குமா 100 தடவை பார்க்கணும் என்று மக்கள் திலகம் வினவ, உன் பால் முகத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் ஆவல் அடங்காதுப்பா, அதோடு உன்னை பெத்த புண்ணியவதி எப்படி அதிர்ஷ்டமானவள்னு நினைச்சு பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, எங்க சேரியிலே ஆணும் பெண்ணும் வேதனை நீங்கிறதா சொல்லி கண்டபடி ஆடுவாங்க, எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்ல, என் வேதனை மறக்க நான் படம் பார்க்கிறேன்பா என்றார். அம்மா, என்ன பார்க்க நீங்க 100 நாட்கள் என்று 100 ரூபாய் செலவழிச்சிங்க இல்லையா, நான் அதுக்கு 1000 ரூபாய் தரேன், வாங்கிக்குங்க என்றார் மக்கள் திலகம். எப்பா, உனக்கு அம்மான்னா உசுராமே, தாய் தன் பிள்ளையை பார்க்க கூலி வாங்கணுமா என்ன, வச்சுக்கோ, ஆண்டவன் கொடுக்கிறது போதும் என்றார் அந்த மூதாட்டி. சுருக்கம் மிகுந்த அந்த கையை மக்கள் திலகம் முத்தமிட்ட பொழுது அரங்கமே அதிர்ந்தது. அவர்தானையா எங்களின் எவர்கிரீன் ஹீரோ?